துதியும் வல்லமையும் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த ஆராதனையில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பரிசுத்த நாம மகிமைப்படும்படியாய் நம் தேவனை தொழுது கொள்ள போகிறோம், ஆராதிக்க போகிறோம். கர்த்தரின் நாள், அது உயிர்த்தெழுந்த நாள், அது மன மகிழ்ச்சியின் நாள், அது உன்னதத்தில் மகிமைப்படுகிற நாள். அந்த நாளுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆராதனையில் தேவனுடைய சமூகத்தை நாம் உணரப் போகிறோம், துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை தொழுது கொள்வோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகள் என்னை ஆராதிப்பதில் பாக்கியம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாம் குடும்பத்தோடு இந்த ஆராதனையில கூடிக்கொள்வது நல்லது. நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. இந்த ஆராதனையில் பாடல் பகுதி ஆராதனை வேளை கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்தம் உள்ளவரே, நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில் நீர் பிரியப்படுகிற தெய்வம், நீர் ஆராதனையை ஆசீர்வதிக்கிற தெய்வம், முகர்கிற தெய்வம், ஆராதனையை முகர்ந்து ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற பாடல்கள், ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுப்பீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்பட வேண்டும், நீர் உயர்த்தப்பட வேண்டும், உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும். அதற்காகவே இந்த ஆராதனைகளை கொடுத்திருக்கிறேன். கேட்க போற வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் பாடி துதிக்க போகிறோம். ஆமென். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே என்கிற இந்த பாடலை என்னோடு இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவராய் நம் நடுவிலே இறங்கி வருகிற தேவன். பாடி நாம் துதிக்கலாம்.
சேனையை நாம் தாண்டுவோம். ஒரு மதிலை நாம் தாண்டி பிடிப்போம். ஒரு சேனைக்குள் நாம் பாய்ந்து செல்வோம். மதிலை தாண்டி உம்மால் சேனைக்குள் பாய்வே. நம்மால் மதிலை தாண்டி உம்மால் சேனைக்குள் பாய்வே. எனக்கு நின்று ஜெயமே அடைந்து எங்கெங்கும் துணை செய்கிறார். எனக்கு நின்று ஜெயமே அடைந்து எங்கெங்கும் துணை செய்கிறார். வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை தேவன் நமக்கு தருகிறார். அவரின் வல்லமை மகிமை நமக்கு முன்பாக ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. கிருபையை அவர் சொரிந்து அன்பை நமக்குள் கொடுக்கிறார். நாம் வளர்ந்து நிலைத்திடுவோம். வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை அவரே நம்முடைய தேவனாய் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் தேவனை உயர்த்துகிறோம். ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தொழுதிடும் காலை துதியுடன் ஸ்தோத்தரிப்போம். தூயவரை தொழுதிடுவோம். பாடுவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா? அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தொழுகாலை. ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தொழுகாலை. துதியுடனே ஸ்தோத்தரிப்போம். தூயவரை தொழுதிடுவோம். துதியுடனே ஸ்தோத்தரிப்போம். ஆராதனை
தூயவரை தொழுதிடுவோம் துதியுடனே போற்றடிப்போம் தூயவரை தொழுதிடுவோம். சமாதானம் கிருபையுடன் மாறாத மீட்பர் மகிமையுடன் மெய் சமாதானம் கிருபையுடன் மாறாத மீட்பர் மகிமையுடன் மாசற்ற பேரின்பம் அன்பிலே மறுரூபம் அடைந்தே பறந்திடுவோம் மாசற்ற பேரின்பம் அன்பிலே மறுரூபம் அடைந்தே பறந்திடுவோம். ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை கொடுத்தாலே ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை கொடுத்தாலே துதியுடனே தோற்றடிப்போம் தூயவரை தொழுதிடுவோம் துதியுடனே தோற்றடிப்போம் தூயவரை தொழுதிடுவோம் ஆவியுடனே தோற்றடிப்போம் தூயவரை தொழுதிடுவோம் துதியுடனே தோற்றடிப்போம் தூயவரை தொழுதிடுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, அவரை நாம் ஆமென் பணிந்து கொள்ளும் போது நமக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவாய் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். மனதோடு முழு மனதோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் ஒருவரே எல்லா ஆராதனைக்கும் கனத்துக்கும் பாத்திர. அவரே ஆராதனையின் தேவன். நாம் எந்தெந்த இடங்களில் என்ன சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் என்பதை காட்டிலும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரபலகதி நமரி அந்தனமலே. ஆமென். Thank you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நாம் ஆராதிக்கும்படியான கிருபையை எங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் எங்கள் தேசத்துக்கும் கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் குடும்பமாய் சபையாய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். ஓ நகரங்களாய் பட்டணங்களாய் கிராமங்களாய் ஆண்டவரே தேசமாய் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற நல்ல தெய்வம் நீர் போதுமானவர். எங்களுக்குள் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிக்க, உம்மையே நாங்கள் தொழுது கொள்ள, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம் ஐயா. நீர் எங்களுக்குள்ளே போதுமான தெய்வமாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், எல்லாவற்றிலையும் நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கடந்து வருகிறார். நம்மை மேன்மைப்படுத்த. அல்லேலூயா. நம்மை அவரோடு கூட சேர்க்க, அவரில் நாம் ஆமென் களி கூற கர்த்தர் நமக்கு கிருபை தரப்போகிறார். நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிறவரே. வாசம் செய்யும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவரே எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன்.
பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நம்முடைய தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை. அவரே எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர். அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்கும்படியாய், கர்த்தரை உயர்த்தும்படியாய் தேவன் நம்மை பயன்படுத்த போகிறார். அவருடைய பிரசன்னத்தின் மகிமை நமக்குள்ளே கடந்து வரப் போகிறது. ஆமென். அதுதான், உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும்ப்பா, உண்மையாக நான் மாறணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தின் மத்தியில எப்பொழுதும் துதிக்கவும் ஆராதிக்கவும், ஆமென், ஸ்தோத்திரம், உம்மை போல நான் மாறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரலோகத்தின் ராஜா, அவர் மகிமை நிறைந்தவர். உம்மை போல மாறக்கூடிய அந்த பாக்கியமும் கிருபையும் தேவன் நமக்கு ஆமென் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கர்த்தரை பார்த்து துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம், மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, நான் உம்மை போல மாறிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே, பரிசுத்த பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனதுக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுவே, அன்புள்ள ஆவியால் நிரப்பியே, அழகான பாதையில் நடத்துவே, உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே, ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே, பரலோக பாதையில் நடத்துமே, ஜெபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்மாவும் தாருமே,
கர்த்தர் ஆராதனையில் நடத்தினவர், நம்மை ஆராதனை மத்தியில நடத்தி வந்த தெய்வம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை நேரத்திற்கு உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரமும் நன்றியும் நிறைவேற்ற ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் செலுத்துகிறோம். இதுவரை பாடின பாடல்கள் ஆண்டவரே ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து பரலோகம் ஆண்டவரை கழிவுறுந்ததற்காய் மகிழ்ந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆராதனையின் மீதும் உள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய அசைபாடுகளும் பிரசனமும் எங்களை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் கற்றுத்தாரும் ஐயா, நீர் எங்களோடு பேசும் ஐயா. நாங்கள் அதன்படி வாழற்ற கிருபையை தாங்க. என்னுடைய வார்த்தையை இப்பொழுது நீர் அனுப்பும் அப்பா. 30, 60, 100 பலனை கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து உடைய வழியை காயத்தப்பட உதவி செய்ய உடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உள்ள நல்ல வார்த்தையை கர்த்தர் எங்களோடு பேசும். நீர் மகிமைப்படும் எங்களை தாழ்த்தியும் மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல வார்த்தையை கொடுக்க இன்றைக்கு அவர் அவளோடு இருக்கிறார். உங்களை என்னை நேசிக்கிற தெய்வம் எவ்வளவு நல்லவர் என்பதை உடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஒரு புதுமையான வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆபிரகாம் பரதேசியாய் கீழ்ப்படிந்து அழைக்கப்பட்டு போன ஆபிரகாமை கர்த்தர் சீமானாக எப்படி மாற்றினார், அந்த காரியத்தை குறித்து தான் இந்த காலையில ஆண்டவர் தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். காரணம், இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், ஏழைகளை மறவாதவர். ஆண்டவர் ஒரு நாடு நம்மை மறக்காதவர். பரதேசிகளாய் இருந்தாலும் பரதேசிகளாய் காணப்பட்டாலும் ஒன்றுமில்லாமையில் நாம் இருந்தாலும் நமக்கு அவர் துணையானவர் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8, 9 என்னோடு கூட சேர்ந்து இணைந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8, 9 சேர்ந்து படிக்கலாமா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்றார் என்பது. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் வல்லமையை குறித்து நாம் காணப்போகிறோம். நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசித்து தேவ சமூகத்தில் அவரை நம்பி நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம். அவர் ஒருவர்தான் நம்மை அறிந்து கொண்டவர். அவர் ஒருவர்தான் நம்மை புரிந்து கொண்டவர். அவர் ஒருவரே நமக்கு தகப்பனாக, தகப்பனை காட்டிலும் மேன்மையாக அவர் நமக்கு இருக்கிறார். அந்த தேவனை இந்த காலையில நாம் ஆராதிப்பது எவ்வளவு ஆசீர்வாதம். நம்ம பாடினோமே, துதித்தோமே, ஆராதித்தோமே, அவர் பிரசன்னத்தின் மகிமை கண்டோமே. அதை விட மேன்மையாய் விசுவாசத்தில் நம்ம எப்படி நடத்துகிறார் என்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாம் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதி எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஆபிரகாம், பரதேசியான ஆபிரகாம் சீமானாக மாறுகிறார். தன் வீட்டையும் தன் தேசத்தையும் தன் குலத்தையும் தன் இனத்தையும் விட்டு ஆண்டவர் காண்பிக்கும் ஒரு தேசத்துக்கு நேராகி போகிறார். அவர் காண்பிக்கும் ஒரு தேசத்துக்கு நேராகி போகிறார். அங்கே யாரும் அவருக்கு தெரிந்தவர் இல்லை. அறியாமல் புறப்பட்டு போகிறார். அதுதான் நம்ம வாஸ்தவம். போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போகிறார். வார்த்தையை நம்பி போகிறார். சார்ந்து போகிறார். முற்றிலும் கீழ்ப்படிந்த விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில முற்றிலும் கீழ்ப்படிந்த விசுவாசம் உண்டா? இந்த உலகத்தில் வீடு வேண்டாம், எனக்கு பரலோக வீடு மட்டும் போதும் என்று சொல்லி விசுவாசத்தோடு பயணித்த நம்முடைய தகப்பன் ஆபிரகாம். இந்த பகுதி அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. அவர் சொல்றார், பரலோக வீட்டை பற்றிய விசுவாசம் இருந்தால் மட்டும் போதும், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று வேண்டாம். அதனாலதான் அவர் 100 வயது வரைக்கும் தனக்கு ஒரு குழந்தை, ஒரு புத்திர சந்தானம் வேண்டும் என்று காத்திருந்தார். அப்படி கீழ்ப்படிதலை
நீங்கள் அதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களில இதுவரைக்கும் நமக்கு நடந்துடாம இருக்கலாம். பல சூழ்நிலைகளில் நாம் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டிருக்கலாம். இந்த உலகத்தின் பார்வையில் நாம் ஒரு ஏளனமாக தெரியலாம். நம்ம எல்லாரும் பார்த்து இகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நமக்கு முன்பாக ஓடின ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவருடைய பரிசுத்த நாம் பயன்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்குமான பகுதியை கவனித்து பார்த்தால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், இருக்கும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு லோத்து மகனோடு கூட போனான். அவன் புறப்பட்டு போனான். போதும், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியில கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. நமக்கும் கூட சபையிலே கர்த்தர் ஒரு மாதத்தை துவங்கும் போது வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தை இல்லாமல் நாம் வாழ முடியாது. வார்த்தை இல்லாமல் நாம் இருக்கவும் கூடாது. வார்த்தை நமக்கு மேலானது. வார்த்தை பிரஸ்தாபமாக்கும். அதை நம்பி ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து கூடாரங்களில் குடியிருந்தான். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை அதுதான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை படிப்போமானால், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனே, எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். நல்ல கவனிக்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். தேசத்திலே கடந்து வந்தார். கைப்படிந்த 300க்கும் மேற்பட்டதான வேலைக்காரர்கள் அவனுடைய கூடாரங்களில் குடியிருந்து குடும்பம் பெரிதாய் மாறினது. அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. 5 ராஜாக்களும் 4 ராஜாக்களும் அவர்களோடு கூட லோத்துவின் இடத்திலிருந்து தப்பி வந்த இவர்களுக்கு, ஆபிரகாமுக்கு உறுதுணையாய் காணப்படுகிறவர்களோடு கூட ஒரு யுத்தம், ஒரு புதுமையான அனுபவம். ஒரு யுத்தம். ராஜாக்களுக்கு நிகராக யுத்தம் செய்ய தெரியாது. ஆண்டவர் படிப்படியாய் ஆபிரகாமை பழக்க வைக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் சோதனையும் பிரச்சனையும் வரும்பொழுது ஏன் வருகிறது என்று கேட்கிறோம். ஆனால் அந்த சோதனையின் முடிவில பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். பலவற்றை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். சில வேளைகளிலே நாம் எடுக்கிறதான முடிவு சரியோ சரியல்லையோ என்று நாம் திகைத்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாய் வருகிறதை, ஆபிரகாமின் மூலமாய் தேவன் செய்ததை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த காலையில கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் உன்னதமான தேவன். அந்த தேவன் அவருக்கு பிள்ளைகளாய் நாம் இருப்பது பாக்கியம். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமுக்கு ஒரு யுத்தத்தில் வெற்றி கிடைக்கிறது, ஜெயம் கிடைக்கிறது. அதில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ராஜாக்கள் சொல்லுகிறார்கள், உமக்குத்தான் இது சொந்தம், நாங்கள் யுத்தம் பண்ணவில்லை, நீங்கள் தான் நேர்த்தியா யுத்தம் செய்தீர்கள், உங்களோடு வந்தவர்கள் தான் எங்களுக்கு பெரிய யுத்தத்தை செய்தார்கள். 5 ராஜாக்களும் 4 ராஜாக்களுமாய் ஆமென், ஸ்தோத்திரம், எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஆபிரகாமும் வேலைக்காரர்களும் அவரோடு கூட சேர்ந்து கொண்ட அந்த லோத்தின் ஆமென், ஸ்தோத்திரம், அவனுடைய நண்பர்களை நினைத்து அவன் சொன்ன வார்த்தை, இவர்களுக்கு கூட இந்த லோத்து என்னோடு கூட, லோத்துவின் அவன் உடனாயிருந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து கொண்டவர்களை மட்டும்
அவர்களுக்கு இதை கொடும், நான் இதை எடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு நேராக அவன் கையை உயர்த்தி இந்த ஆபிரகாம் சொல்கிற காரியத்தை கவனித்து பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கும். வாலிபர்கள் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த புருஷனாகிய பங்கு மாத்திரம் வர வேண்டும். அதுதான் ஒரு வெற்றி கிடைக்கும் போது, ஒரு நன்மை தேவன் செய்யும் பொழுது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்குள்ளே உண்மை எவ்வளவு இருக்கின்றதை பார்க்கிறார், உத்தமம் எவ்வளவு இருக்கின்றதை பார்க்கிறார். அவைகளின் கண்டிப்படியே தேவன் நமக்கு அழக்க ஆரம்பிக்கிறார். பிற்பாடுதான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். நம்மில் உத்தமம் இருக்குமானால் பேச ஆரம்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம். ஆண்டவர் தன்னோடு பேசுகிறார். சில கிரயம் செலுத்தியாக வேண்டும். அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். அவர் நம்மை பிரித்தெடுக்கும் போது, வேறுபட்ட ஜீவியம் வரும் பொழுது நம்மோடு அவர் ஐக்கியமாகிறார், அவர் தரிசனமாகிறார், பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகா கேடகமோ, உனக்கு நான் கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். சாதாரண பலம் அல்ல, மகா பெரிய பலம். அழைப்பில் உன்னதமான நிலையை பெற்ற ஆபிரகாம் ஆண்டவரோடும் ஆபிரகாமுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இருக்கிற உறவை பார்க்கும் போது அவர் ஒரு கிளைமிங் ஆண்டவற்றை வைக்கிறார். முதலாவது காலிங், இரண்டாவது கிளைமிங். ஆதியாகமம் 15:2 இப்ப ரொம்ப அழகா சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? குழந்தை இல்லை. அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? ஒரு புத்திர சந்தானம். ஏன்னா தன்னுடைய முன்னோர்கள் தேவனை வணங்காதவர்கள். இன்றைக்கு தேவனை அழைத்திருக்கிறார்கள். என் பிள்ளைகள், எனக்கு பின்வரும் சந்ததி உம்மை மட்டும்தான் தேட வேண்டும், உமக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும். வைராக்கியத்தை இங்கே காண்பிக்கப்படுகிறதை நாம் அறிகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கிளைமிங் பண்ண முடியும். ஆண்டவற்றை நாம் இப்படி கேட்க முடியும். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை ஒரு தாப்பனத்தில் கேட்பது போல. ஆதியாகமம் 15:4 பாருங்கள். கிளைமுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் அவருக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரமாயிருப்பான். அல்லேலூயா. வேலைக்காரர்கள் பிரதானமாய் இருக்கிறவன் எலியேசர் உன் பிள்ளை அல்ல, உன் கற்ப பிறப்பை உனக்கு அவன் சுதந்திரவாளியாயிருப்பான். இது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். கமாண்டிங். ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார், கற்பத்தை திறக்கிறார். ஆமென். பாருங்கள், எல்லாம் முடிந்து போன நேரத்தில் ஒன்றை கர்த்தர் தருகிறார். அதுதான் கமாண்டிங். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகமம் 15:6 வசனத்துல பாருங்கள், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கன்சர்னிங். ஸ்தோத்திரம். முதலாவது உங்களுக்கு சொன்ன காலிங், இரண்டாவது கிளைமிங், மூன்றாவது கமாண்டிங், நான்காவது கன்சர்ன். கன்சர்ன் பண்ணுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதனாலதான் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஜஸ்டிஸ். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் உண்மையா இருந்தா, உத்தமமா இருந்தா, அந்த கன்சர்னிங் நமக்கு உண்டா. நமக்கு ஒரு கமாடிட்டி கொடுப்பார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஒரு பிளஸிங் கொடுப்பார். ஆதியாகமம் 15:8 பாருங்க, தொடர்ச்சியாய். ஆமென். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை பாருங்க. ஒரு பரதேசிக்கு வாமை காணப்படுகிற உறவை கவனியுங்கள். அதற்கு கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை எதினால் அறிவேன். இது கனெக்டிவிட்டி. ஸ்தோத்திரம். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி. ஆமென். தொடர்பு. முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு இருக்கிறவர். அந்த உறவை நமக்கு வைக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம். 5வது கனெக்டிவிட்டி, 6வது ஒன்றை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:14 பாருங்கள். ஸ்தோத்திரம்.
ஆதியாகமம் 15:14-21 பாருங்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். எமோரியரும் கானானியரும் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன் என்றார். தேசத்தை என்ன கொடுக்க தெரியுமா? இப்பதான் ஆண்டவரோடு கூட சராசரியாய் நின்று பேசும் ஒரு பெரிய கிளைமேட். அதுதான் 6வது கான்வர்சேஷன், ஃப்ரீக்வென்ட் கான்வர்சேஷன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அப்புறம் ஒரு பெரிய இனமாக மாறி எகிப்தில போய் அடிமைப்பட்டு அங்கே 430 வருஷங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து உன் ஜனமாகி இஸ்ரவேலை எகிப்திலே அடிமைப்பட்டு ஒன்றுமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நான் அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களுக்காக நான் ஸ்தோத்திரம் இறங்கி வந்து அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வரும் பொழுது மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். இதுதான் frequent conversation. இப்படி தலைமுறையாய் காலங்காலமாய் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பு சாதாரணமானதல்ல, அது தொடர்ந்து போகக்கூடியது. உங்களை ரட்சித்த தெய்வம் உங்க குடும்பத்தில் ஒருவராய் நீங்கள் இருக்கும்போது உங்களை ரட்சித்திருக்கலாம். ஆனால் உங்களில் இருந்த அந்த ரட்சிப்பு தொடர்ந்து வரும், காலாகாலத்துக்கு வரும். அதுதான் தேவன் உங்களோடும் உங்கள் இனத்தோடும் ஜனத்தோடும் தொடர்ந்து பேசுவது. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய காலங்களில் இருந்த ஸ்தோத்திரம் அந்த நிலையை விட்டு ஒரு பலம் கொண்ட சிம்சோன், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சிம்சோன் கர்த்தருடைய ஆவி இறங்கினவுடனே ஒரு பலம் அவனுக்குள் வரும். அந்த பலத்தின் மிகுதியினால் அவன் பெலிஸ்தியர்களை முறியடிப்பதற்கு தேவன் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் இந்த சிம்சோனுடைய நிலையை கவனித்து பாருங்கள். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்று தெளிலாளின் மடியில் படுத்திருந்தவன் பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார் என்று சொன்ன பொழுது அவன் விழுந்த இடம் தவறானது. அவன் தேவனுடைய அழைப்பை விட்டு விட்டான், கர்த்தரோடு இருந்த நெருக்கத்தை விட்டு விட்டான். ஆண்டவர் சொன்னதான காரியத்தில் அவன் வார்த்தையை காக்கவில்லை. அதை நினைத்தாமாய் கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அநேக நேரங்களிலே குடும்ப ஜெபத்தையும் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவையும் வேத வாசிப்பையும் ஜெபங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் செய்யாமல் சில நேரங்களிலே நாம் அதை சரி செய்ய நினைக்கிறோம், அல்லது நாம் செய்யவில்லை என்று நினைத்துக் கொண்டு ஆண்டவர் இருக்கிறார் எப்போதும் என்னோடு உண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய பலம் உண்டு. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு நிறைவேறுதலுக்கு அடிப்படையாய் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பரதேசியினுடைய ஸ்டேட்டஸ் இதுதான். ஒருவனாயிருந்தவர் இன்றைக்கு தேவன் அழைத்து விட்டார். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். சங்கீதம் 34 அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதற்கு ஈக்குவலா ஒரு பரதேசிக்கு ஒரு பெரிய வாழ்க்கைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எழுதி வைத்திருக்கிறது பாருங்கள். உன் தகப்பன் ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாமை முன்னை பெற்றெடுத்த சாராளை நோக்கி பாருங்கள். ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். 3 காரியம்: அழைத்து, ஆசீர்வதித்து, பெருக பண்ணினேன். ஏசாயா 45:22 பாருங்கள். அவன் ஸ்தோத்திரம். அங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவருக்கு அவருடைய சமூகத்துக்கும் சமமா எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை. முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும்.
நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இந்த நீதியான வார்த்தை என்னிலிருந்து என் வாயிலிருந்து புறப்பட்டது. இது மாறுவதும் இல்லை. தேவனுக்குள் அழைக்கப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் நாம் பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆபிரகாம் மூலமாய் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒரு பரதேச சீமானாய் மாறுவதற்கு இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை நடந்து வருகிற ஒரு கலக்கத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையின் தீர்க்க தரிசனத்தை காண்கிறோம். தேவன் நமக்கு நிறைவேற்றி தர இப்பொழுது ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:15 படித்து பார்த்தால் பவுல் இங்கே சொல்லுகிறார், நான் சொல்கிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். அந்த வார்த்தையின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட பவுல் ஒரு காரியத்தை சபைக்கு முன்பாக அறிக்கையிடுகிறார். தேவனுடைய அப்பத்தையும் தேவனுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பங்குள்ள தம்முடைய ஜனத்துக்காக ஒன்றை அவர் சொல்கிறார். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் அப்பம் கிறிஸ்துவின் சரீரம் அல்லவா? தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவரோடு கூட ஐக்கியப்படுத்தி விட்டார். ஆபிரகாமுக்கு கிடைக்காத ஒரு பெரிய மேன்மையை இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 பாருங்கள். அந்த சரீரம் இணைக்கப்படுகிற அந்த சபை எப்படி மாறுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது. நீங்கள் அறியாதிருப்பது எப்படி? ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒன்றை தான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். Hebrew chapter 11 verse 8 and 9. By faith Abraham obeyed. By faith he dwelt in the land of promise as in a foreign country, dwelling in tents. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, by faith Abraham obeyed. By faith he dwelt in the land of promise as in a foreign country, dwelling in tent. தேவன் இந்த நாளில் ஒரு பரதேசியை போல இருந்தவரை சீமானாய் மாற்றும்படியாய் ஒரு 3 காரியங்களை ஆபிரகாம் செய்தார். அதை உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5:6 பார்த்தால் 1 பேதுரு 5:6 தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கையில் காத்திருத்தல். உயர்வு வரும். காத்திருந்தால் உயர்வு வரும். 1 Peter chapter 5 verse 6. Therefore humble yourself under the mighty hand of God, that he may exalt you in due time. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வார்த்தைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? எபிரேயர் 11:10 படித்து பாருங்கள். தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தான். Wait and see. காத்திருந்து உயர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம். யோபு 5:10 பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை யோபு ருசித்து, என அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறோம் பொல்லாப்புக்கு உலகமான யோபு தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து ரட்சித்து, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு உயர்வு நிச்சயம் உண்டு. ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் நம்மை உயரத்தில் வைப்பார். காத்திருக்க வேண்டும். வெயிட் அண்ட் see. ஏசாயா 57:13 பாருங்க. தீர்க்கனுக்கு தேவனுடைய வார்த்தையை
நாம் வாசிக்கலாம். நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளை நாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். வழியை உயர்த்தி செம்மைப்படுத்தி இடரல்களை ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் காத்திருப்போமானால் நிச்சயமா இந்த தீர்க்கன் ஏசாயா சொன்னது நிறைவேறிய தீரும். நிறைவேறுதலின் காலத்தில் நாம் கார்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 22 அதிகாரம் 26வது வசனத்தை படியுங்கள். லூக்கா 22:26 நாம் படிக்கலாம். உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். ஸ்தோத்திரம். நாம் எப்படி இருக்க வேண்டுமா? காத்திருப்பதிலும் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். யாக்கோபு 4 அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். மாப்பை பட்டணத்தில் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர், ஸ்பெஷல் ஸ்பீக்கர், ஒரு கன்வென்ஷன் வச்சிருக்கிறாங்க. ஊழியரை அழைத்து ஊழியர் முதல் நாள் கூட்டம் நடைபெறுகிறது. பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு பிலிவரை கூப்பிட்டு சொல்லுகிறார், 3 நாளும் இந்த ஊழியக்காரரை நீங்க தான் பராமரிக்கணும். ஒரு சாதாரண டிரைவர் மாதிரி அவன் தன்னுடைய காரை கொண்டு வந்துட்டு, சாதாரண காரை தான் கொண்டு வந்திருக்கிறார், கொண்டு வந்து ஒரு டிரைவர் போலவே செயல்பட்டு இருக்கிறார். அதில் அந்த ஊழியர் சொல்லி ஆச்சரியப்பட்ட ஒன்று, 2ஆம் நாள் கூட்டம் முடிந்தது. 2ஆம் நாள் கூட்டம் முடிந்து அவர் ஹோட்டலுக்கு போகும் பொழுது அந்த ஹோட்டலுக்கு போகிற வழியில் அவருக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டு, அவன் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் பாஸ்டருக்கு தலைவலி ஏற்பட்டு, பிரதர் போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா, அது நிறுத்த முடியாத ஒரு இடம், டிராபிக் உள்ள இடம். அந்த இடத்துல வண்டியை ஓரம் கட்டி விட்டுட்டு பல தூரம் நடந்து போனார். ஓடி அவர் மருந்தை வாங்கி கொண்டு ஓட்டமாய் ஓடி வந்து, பாஸ்டர் இதை போடுங்கள் என்று சொல்லி தண்ணீரும் கொடுத்து பராமரித்து அவன் கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டு 3ஆம் நாள் கூட்டம் முடிவடைகிறது. அப்போ ஊழியரை கூட்டிகிட்டு போகணும். இந்த டிரைவரா இருக்கிற பிலீவர் வந்தா, ஐயா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், ஐயா நீங்க ஊருக்கு போறீங்க, என்னுடைய அடியன் வீட்டுக்கு வந்துட்டு போகணும், நீங்க வரணும், எங்க பாஸ்டர்ட்ட நான் அனுமதி கட்டுறேன், நீங்க வரணும்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு உள்ளமெல்லாம் உடைந்து போச்சான். அவ்வளவு உதவி செய்த மனுஷன் கண்டிப்பா வருவான் பிரதர், நீங்க உங்க பாஸ்டர்ட்ட சொல்லிருங்க நான் வந்துருவேன்னு சொல்லி சொன்னா, அங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்ததான். 3 நாளும் ஒரு டிரைவரை போல, ஒரு வாடகை ஓட்டுகிற ஒரு வாகனத்தின் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஓட்டுநரை போல இருந்த மனுஷன் ஏகப்பட்ட, அவருடைய வீடு ஒரு மிகப்பெரிய பில்டிங், பங்களா, அது ஒரு பெரிய ஸ்தோத்திரம், பல மாடிகள் உள்ள ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்குள்ள நுழைந்த உடனே வாட்ச்மேன் இருப்பாங்க இல்லையா கேட்ல, பாஸ்டர் நினைச்சுட்டாரு நம்மளைத்தான் விஷ் பண்ணி கும்பிடுறாங்க பார்த்தா அத்தனை பேர் வணங்கி நின்று ஓனரை அப்படியாய் வரவேற்ற பொழுது ஆச்சரியப்பட்டு போனார். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் வந்த உடனே டிரைவர் ஓடி வந்து அவருடைய வண்டியை பிக்கப் பண்ணி கொண்டார். கொண்டு போய் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல கொண்டு போய் விடும்போது, வீட்டுக்கு நேராக போகும்போது அந்த வீட்டை பார்த்தா ஒரு பெரிய பேலஸ் போல இருக்கிறது. பல மாடிகள் லிப்ட்ல ஏறி போனா அந்த பில்டிங்குடைய முழு ஓனரும் அவர் தான். அப்படிப்பட்ட மனுஷன் இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு வச்சான். என்னை விட ஒரு பெரிய நீதிமானாய் தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இவ்வளவு எளிமையாய் ஒரு ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்திருக்கிறாரே, அவருக்கு ஜெபிக்கவே விட மாட்டாங்க. வந்திருக்கிற ஸ்பெஷல் ஸ்பீக்கருக்கு ஜெபிக்கவே விடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கண்டவர் பிரமிப்படைந்து தண்டிய பல இடத்தில் அழைக்கப்படுகிற இடங்களில் இதை சாட்சியை அறிவிக்கும் பொழுது நம்ம கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அந்த வசனம் சொல்கிறது, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? காத்திருக்கும் போது உயர்வு எப்படி வரும்? வெயிட் அண்ட் சீ, தாழ்மையோடு காத்திருக்கும் போது. இதை ஆபிரகாம் செய்தார், பரதேசியாக செய்தார். எந்த இடத்திலுமே அவர் நடந்த காரியங்களை கவனித்து பாருங்கள். ஒரு உயர்வு, ஒரு சீமானாய் மாறுவதற்கு இதுதான் காரணம். 2வதாக யூதாவின்
புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. யூதா 24வது வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவர். இதற்கும் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11 12 படியுங்கள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. இது எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? ஸ்தோத்திரம். பாதுகாக்கவும் நிறுத்தவும் அவர் வல்லவர். அப்ப என்ன செய்யணும்? ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டெடி. நம்முடைய வழிகளில் உறுதியா இருக்கணும். வலுவக்கூடாது. சங்கீதம் 95ல நான் 40 வருஷமாக அவர்களை சோதித்து அறிந்தேன், அவர்கள் வழி போற இதுங்களை ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி இடையழைப்பார்கள் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டேன். கடைசி வார்த்தை 95 கடைசி வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டெடி. நாம் உறுதியாக இருந்தால், விசுவாச பாதையில் முழுமையாக இருந்தால், கீழ்ப்படிதலோடு இருந்தால், உச்சகட்டமான முற்றிலும் கீழ்ப்படிந்த விசுவாசம் நமக்குள் சார்ந்து வாழ்ந்தால் பாதுகாக்கவும் நம்மை மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்தவும் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் பயன்படுவதாக. ரோமர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிங்கள். ரோமர் 16:25. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து தீர்க்க தரிசன ஆகமங்களில் அனாதி தேவனுடைய கட்டளைகள் வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியம் வெளிப்படுத்துகிறதான சுவிசேஷம். நீங்க கேட்ட அந்த சத்தியம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நீங்க ஸ்டாண்டா இருக்கணும். சம்பாதிக்கிறதுல அல்ல. ஆமென். ரொம்ப அழகாய் ஆமென் அல்லது சாலமனை போல ஆமென் ஒரு நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய நுட்பத்தோடு வாழ்வதல்ல. நல்ல கவனிக்க வேண்டும். நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்திற்கு நாம் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டெடியாக வாழ வேண்டும். Jude chapter 1 verse 24. Keep you from struggling and to present you faultless before the presence of His glory with exceeding joy. தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் வருது. ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டெடி. உறுதியாக அங்குமிங்கும் ஆமென் அசைந்துவிடக்கூடாது. ஆமென் பின்மாற்றத்துக்குள் போய்விடக்கூடாது. கொலோசியர் 1:22 படிங்க. சுவிசேஷம் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாயும் ஆமென் இருப்பீர்கள். ஆனால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? மாசற்ற சன்னிதானத்தில் நிறுத்த வல்லமையாய் தெய்வம் நம்மை நிறுத்தி பாதுகாத்து நம்மை வல்லமுள்ள தேவனாய் நமக்கு போதுமானவராய் இருப்பார். ஒரு பரதேசியை சீமானாக மாற்றினவர். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தேவ மகிமை வழங்க கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். உங்க வீட்டுல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது. திருப்தி அடைஞ்சிடாதுங்க. அந்த சுவிசேஷம் பரவணும். அந்த சுவிசேஷத்தில் கேட்ட சத்தியத்தில் எல்லாரும் நிற்கும்படியாய் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். உங்களுக்கு அது உதவி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆபிரகாம் கடைபிடித்தார். 3வதாக ஒன்றை நாம் காணப்போகிறோம். ரெவல்யூஷன் சாப்டர் 21 verse 3. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்கள். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவரும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். தேவன் தாமே உங்களோடும் என்னோடும் கூட இருந்து நம்முடைய தேவனாய் நம்மோடு கூட என்றென்றைக்கு வருவார். Be seated with the seated. ஆண்டவருடைய வார்த்தை
நிலைத்திருந்தால் அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே நாமும் இருப்போம். நமக்கு ஒரு இடம் போடப்பட்டிருக்கும். அல்லேலூயா, நமக்கு ஒரு இடம் போடப்பட்டிருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். கழுதை தேடி போன சவுலுக்கு கிடைக்கலையா? அவன் வெறும் வேண்டாம் வெறுப்பான் வருகிறான். அந்த பட்டணத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறார், அங்க போனால் ஏதாவது கிடைக்கும். கழுதை கிடைக்கவில்லை, ஏதாவது செய்தி கிடைக்கும். அவர் சொல்வது சரியாய் நடக்கும், தப்பாமல் நடக்கும். போவோம். வேலைக்காரன் சொன்னதை கேட்டு வந்ததான் அந்த சவுலுக்கு ஒரு ராஜாங்கம் கிடைக்கி, ஒரு அரசன் என்கிறதான உயர்வு கிடைக்கி. தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதற்கு அந்த சாமுவேலுக்கு முன்பின் தெரியாத சவுல் யார் என்பது தெரியாது. அடையாளம் சொல்லுகிறார். அவன் தோள் உயரமாக இருக்கும், அவனுடைய உயரம் எல்லாரையும் விட உயரமாக இருக்கும். அவனை அடையாளம் கண்டுகொள், அவனுக்காக ஒரு தொடை சந்தை எடுத்து வை. நீ போஜனம் பண்ணுவதற்கு முன்பதாக அதை செய். வேலைக்காரனுக்கு கட்டளையிடு. தேவன் தாமே நம்மோடு கூட இருப்பார். எங்க போனாலும் இதுக்கு தெரியாம திசை தெரியாம முடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே சப்பான் கூப்பிடுங்க, வழி திறக்கும், பாதை திறக்கும். நீங்கள் திகைக்கக்கூடியவர்கள் அல்ல, நம்மோடு தேவன் இருக்கிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆமென், ஸ்தோத்திரம். நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும் பொழுது மோசேக்கு தேவன் சொல்கிறார், என் ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும். இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது எதற்காக? 40 வருஷமாய் பிரயாணம் பண்ணுவதற்கல்ல, என்னோடு கூட அவர்கள் ஆராதிக்க வேண்டும், என்னோடு அவர்கள் இருக்க வேண்டும். ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. Revelation chapter 21 verse 3, lost God himself will be with them and be their God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவன் கூட இருப்பார், நம்முடைய ஆண்டவர் கூட இருப்பார். சகரியா 2:10வது வசனத்துல பாருங்கள், சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். எப்போ வாசம் பண்ணுவார் தெரியுமா? கெம்பீரித்து பாடுங்க. Rejoice with the Lord. Amen. Rejoice in the Lord. தேவனோடு கூட, தேவனோடு இருந்து, தேவனுக்குள்ளாக காணப்பட்டு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6:16 பாருங்கள். நான் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். தேவன் சொன்னபடியே நடந்தது. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார், தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீங்க. நீங்கெல்லாம் யாருங்க? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஒரு உலகத்துல பரதேசிய போல இருக்கலாம், இவன் அடிச்சா யாருக்கு அப்பான்னு சொல்லலாம், இவனோடு கூட எதிர்த்தா யார் இவனுக்கு சப்போர்ட்டா வரலாம்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆபிரகாம் அதுதான் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல், ஆமென், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து கூடாரங்களில் குடியிருந்தார். 3 காரியம். ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுக்க போற தேசம், இடம், போகும் இடம் என்னன்னு தெரியாது, புறப்பட்டு போனான், தேசத்துல சஞ்சரித்தான். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடந்தது? ஆமென். ஒரு பரதேசி சீமானாக உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு ஏழையாக இருக்கலாம், மறவாத தெய்வம் அவரோடு வைக்க போகிறார். முதலாவது வெயிட் அண்ட் சீ, காத்திருந்து உயர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். 2வது ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி, நீங்கள் கேட்டுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். ஆமென். நிறுத்த அவர் வல்லவர். 3வதாக be seated, build seated. தேவனோடு கூட, அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அவர் நம்மோடு இருக்க போகிறார். இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை தேவன் தந்ததற்காக நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்தம் உள்ளவரே, கிருபையாய் கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசத் தொடங்கினீர், வார்த்தையை கொண்டு நீர் அனுப்பி செயல்பட தொடங்கினீர். வல்லமையின் வார்த்தை ஜனங்களுக்குள்ளே இறங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரதேசியை போல இருந்ததால் ஆபிரகாமை சீமானாக உயர்த்தினீரே. உங்க வலக்கரம் உயர்த்தினது காரணம் அவர் நகரத்துக்காய் காத்திருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் அவருடைய மனைவியாக சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவரை உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்து நம்பி சரீரம் செத்து போனது, ஆனால் உயிர் வரச் செய்து குழந்தை வரச் செய்து, அப்படிப்பட்ட ஒருவனாலே ஜனங்கள் மிகுந்ததாய் பிறந்தார்கள். அதுதான் வார்த்தை, அதுதான் சுவிசேஷம், அதுதான் தீர்க்க தரிசன ஆகமங்கள். கடைசியாக ஆமென்,
அந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. ஆபிரகாமுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, பரமதேசத்தை குறித்த நம்பிக்கை. எபிரேயர்ல இருக்கு 11ஆம் அதிகாரத்தில் பரமதேசத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை. அதன் மேல் வாஞ்சை வைத்தார். அதை இந்த வாஞ்சியை நிறைவேற்றி கொடுத்தீங்க. ஆனா அந்த உலகத்திலையும் ஒரு பரதேசியை போல வளர்ந்துடலப்பா. நீ சீமானாக உயர்த்தீங்க. போகிற இடமெல்லாம் கப்பம் கட்டும் ஆட்கள் பொருட்களை கொடுப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் உயர்த்தி வாசிக்கிறோம். அதை போல இதை கேட்கிற பிள்ளைகளையும் உயர்த்தும், அற்புதம் செய்யும். அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இதாமே பிள்ளைகளுக்கு இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது போல ஒரு பலவீனம் வந்திருக்கலாம். அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாக்குகிறோம். அவர்களை உயர்த்தியவர்களும் அற்புதம் செய்யும். இப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த சூழ்நிலையில் இருந்து கேட்டாலும் அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய திரைகைக்கும் சமாதான சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் என்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.